அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒரு அழகான அமெரிக்க விமான பைலட் வானத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார். அந்த தருணத்தில் அவளுடைய வாழ்க்கை பார்வை முழுமையாக மாறியது. இந்த நம்ப முடியாத சம்பவம் அவளை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள தூண்டியது. மேலும் உலகம் முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான அவிசுவாசிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சுபஹானல்லாஹ். அன்பான நண்பர்களே, எம்மா ரெய்னால்ட்ஸ். பாஸ்டனில் பிறந்த எம்மா ரெய்னால்ட்ஸின் சிறுவயது நினைவுகளில் விமானம் பறக்கும் ஆர்வம் சிறப்பாக பிரகாசித்தது. மற்ற குழந்தைகள் பொம்மைகளுடன் விளையாடும்போது எம்மா தோட்டத்தில் கைகளை விரித்து விமான சத்தங்களை அனுகரித்து ஓடினார். இயற்பியல் பேராசிரியரான அவளுடைய தந்தை அவளுடைய இந்த ஆர்வத்தை ஊக்குவித்து உயரமாக பறக்கும் காகித விமானங்களை வடிவமைக்க உதவினார். வானத்திற்கு எல்லைகள் இல்லை உன் திறமைகளுக்கும் என்று அவளுடைய தந்தை சொல்வதுண்டு. இந்த வார்த்தைகள் எம்மாவின் மந்திரமாக மாறியது. ஒரு பைலட் ஆகும் கடினமான பாதையில் அவள் முன்னேறினார். அமெரிக்காவில் விமான தொழில் கடுமையான போட்டியுடையது. மிக குறைவான பெண்களே உயர் பதவிகளை அடைந்திருந்தனர். ஆனால் எம்மா உறுதியுடன் முன்னேறினார். கல்லூரியில் கடின உழைப்பால் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பட்டம் பெற்று பைலட் பயிற்சியையும் முடித்தார். கணிதம் மற்றும் இயற்பியலில் அவளுடைய அசாதாரண திறமைகள் அவளை தனித்து நிறுத்தின. ஆனால் சவாலான தருணங்களில் அமைதியை பேணும் அவளுடைய திறமையே மிகப்பெரிய வலிமை. 28 வயதில் எம்மா டிரான்ஸ் குளோபல் ஏர்வேஸில் முதல் அதிகாரியாக வேலை பெற்றார். அமெரிக்காவின் மிக பிரபலமான ஏர்லைன்களில் ஒன்று. 5 ஆண்டுகளுக்குள் அவள் கேப்டனாக பதவி உயர்வு பெற்று ஒரு முக்கிய வணிக விமானத்தின் இளைய பெண் கேப்டன்களில் ஒருவராக சாதனை படைத்தார். அவளுடைய தொழில் அவளை 6 கண்டங்களிலூடே விரிந்த கடல்கள், உயரமான மலைகள், விரிந்த பாலைவனங்கள் ஆகியவற்றின் மேலே பறக்க வைத்தது. காகிதத்தில் எம்மா ரெய்னால்ட்ஸ் தன் அனைத்து கனவுகளையும் அடைந்திருந்தார். பெற்றோர் பெருமைப்பட்டனர். வங்கி இருப்பு வலுவாக இருந்தது. அவளுடைய படங்கள் அடிக்கடி விமான இதழ்களில் வெளியாகின. இருந்தபோதும் ஒவ்வொரு நீண்ட தூர பயணத்திற்கு பிறகும் எம்மா தன் உயரமான அடுக்குமாடி குடியிருப்பில் அமைதியாக படுத்துக்கூரையை நோக்கி ஒரு அமைதியான வெற்றிடம் அவளை உள்ளிருந்து அரித்து கொண்டிருப்பது போல் உணர்ந்தார். இதுதான் வாழ்க்கையா? இதற்கு அப்பால் ஏதாவது இருக்கிறதா என்று அவள் அடிக்கடி சிந்தித்தார். பறக்கலின் சவால்கள் ஒரு காலத்தில் அவளை உற்சாகப்படுத்தியிருந்தாலும் இப்போது அது மங்கியிருந்தது. தன் வெற்றியும் புகழும் அர்த்தமற்றதாக தோன்றியது. எம்மா ஒரு மதமற்ற சூழலில் வளர்ந்தார். அவளுடைய தாய் லெபனான் கிறிஸ்தவ வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஆனால் விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முக்கிய பங்கு வகிக்கவில்லை. எம்மாவுக்கு ஆன்மீகம் பலவீனர்களுடையது அல்லது ஏதோ ஒன்றை பிடித்துக்கொள்ள விரும்புபவர்களுடையதும்தான். விஞ்ஞானிகளுக்கு மதமோ விசுவாசமோ தேவையில்லை என்று அவள் நம்பினார். ஆனால் ஒரு நாள் சிகாகோவிலிருந்து துபாய்க்கு ஒரு சாதாரண விமானத்தில் அந்த நம்பிக்கை உடைந்து தொடங்கியது. அவளுடைய இணை பைலட் திடீரென உடல்நலக் குறைவடைந்த போது ஒரு மாற்று வீரர் வந்தார். ஓமர். அமைதியான மரியாதையான ஓமர் புறப்படும் முன் சரிபார்ப்பு பட்டியலை சரிபார்க்கும் போது திடீரென கண்களை மூடி ஏதோ மந்திரிப்பதை எம்மா கவனித்தார். பாதுகாப்புக்காக ஒரு பிரார்த்தனையா என்று சிரித்துக்கொண்டு எம்மா கேட்டார். நமது கைகளை வழிநடத்தவும் அனைவரையும் பாதுகாப்பாக வைக்கவும் நான் அல்லாவிடம் பிரார்த்தித்தேன் என்று ஓமர் பதிலளித்தார். எம்மா எதுவும் சொல்லாமல் வேலையை தொடர்ந்தார். விமானம் சீராக நடந்தது. ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மேலே திடீரென ஒரு எதிர்பாராத புயல் எழுந்தது. மின்னல் விமானத்தை சுற்றி விழுந்தது. பயணிகள் பயத்தில் கூச்சலிட்டனர். எம்மா அனைத்து அவசர நடவடிக்கைகளையும் நினைவு கூர்ந்து விரைவாக முடிவுகள் எடுத்தார். நாம் உயரத்தை குறைக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். ஆனால் பல கருவிகள் ஒரே நேரத்தில் பழுதடைந்தன. முதல் முறையாக எம்மாவுக்கு உண்மையான பயம் ஏற்பட்டது. ஆனால் ஓமர் இன்னும் முழுமையாக அமைதியாக மென்மையாக கேட்டார். கேப்டன், நான் ஒரு பிரார்த்தனை செய்யட்டுமா? எம்மா அனுமதித்தார். புயலின் இதயத்தில் ஓமர் அரபியில் வார்த்தைகளை உரைக்கத் தொடங்கினார். அவனுடைய குரல் அமைதியானதும். அவனுடைய பாடலை கேட்டபோது எம்மாவுக்கு ஒரு விசித்திரமான அமைதி ஏற்பட்டது. பின்னர் அதிசயமான ஒரு சம்பவம் நடந்தது. மின்னலும் புயலும் படிப்படியாக அல்ல ஒரு சுவிட்ச் ஆஃப் செய்தது போல் திடீரென நின்றது. விமானம் நிலைத்தது. எம்மா கருவிகளை சரிபார்த்தார். அவை பழுதடைந்ததா என்று சந்தேகித்தார். ஆனால் வானம் இப்போது முழுமையாக தெளிந்திருந்தது. இது சாத்தியமற்றது என்று எம்மா நம்ப முடியாமல் முணுமுணுத்தார். அல்லாவுக்கு எதுவும் சாத்தியமற்றது அல்ல என்று ஓமர் மென்மையாக பதிலளித்தார். துபாயில் பாதுகாப்பாக இறங்கிய பிறகும் அந்த சம்பவம் எம்மாவை விடவில்லை. விஞ்ஞான ரீதியாக சாத்தியமற்ற ஒரு புயலின் திடீர் நிறுத்தம் அவளுடைய மனதில் தங்கியது.
விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவள் ஓமரை அணுகினார். நீ பாடிய பிரார்த்தனை என்ன? ஓமர் பதிலளித்தார், சூரத் அர்-ராதிலிருந்து வசனங்கள். அவை மின்னலின் மேல் அல்லாஹுவின் கட்டுப்பாட்டை பற்றி சொல்கின்றன. சற்று தயங்கி எம்மா கேட்டார், இஸ்லாமை பற்றி கற்க ஏதாவது பரிந்துரை செய்ய முடியுமா? ஓமர் சிரித்தார். நீ குர்ஆனின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் தொடங்கலாம். விரும்பினால் ஃபாஸ்டனில் ஒரு ஆசிரியரை அறிமுகப்படுத்தலாம். அவனுடைய பெயர் நூர். பாஸ்டனுக்கு திரும்பிய எம்மா குர்ஆனை படிக்கத் தொடங்கினார். ஆர்வமாக தொடங்கியது ஒரு ஆழமான உணர்ச்சி யாத்திரையாக மாறியது. தவ்ஹீதின் ஏக இறை நம்பிக்கையின் எளிமையும் யுக்தியும் அவளுடைய விஞ்ஞான மனதை ஈர்த்தது. 20 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பாஸ்டன் பல்கலைக்கழக பேராசிரியரான நூர் அவளுடைய வழிகாட்டியானார். அவர்களுடைய உரையாடல்கள் விசுவாசம், வாழ்க்கை முறை, கேள்விகள், அனுபவங்கள் ஆகியவற்றை இணைத்தன. இஸ்லாம் யுக்தியை விட்டுவிடக் கோரவில்லை. மனித அறிவுக்கு எல்லைகள் உண்டு என்றும் அந்த எல்லைக்கு அப்பால் ஒரு பெரிய உண்மை உண்டு என்றும் அது நினைவூட்டுகிறது என்று நூர் ஒருமுறை சொன்னார். இந்த வார்த்தைகள் எம்மாவை ஆழமாக தொட்டன. அவள் வரலாறு மற்றும் விஞ்ஞானத்தின் லென்ஸ் மூலம் இஸ்லாமை கற்றார். குர்ஆனில் நூற்றாண்டுகளுக்கு பின் விஞ்ஞானம் கண்டுபிடித்த வானியல் குறிப்புகள் உள்ளன என்று அவள் அதிசயத்துடன் கண்டார். ஆனால் ஒரு ஆணாதிக்க தொழிலில் ஒரு பெண்ணாகதான் இந்த ஆன்மீக யாத்திரையை பகிரங்கப்படுத்தினால்தான் அடைந்த மரியாதையை இழக்குமோ என்று அவள் பயந்தார். 6 மாதங்களுக்கு பின்ஜித்தாவுக்கு ஒரு விமானத்தில் மெடிட்டரேனியன் கடலுக்கு மேலே பறக்கும்போது ஒரு பயங்கர சம்பவம் நடந்தது. திடீரென அனைத்து மின்சார அமைப்புகளும் பழுதடைந்தன. காக்பிட் இருளில் மூழ்கியது. பின்னணி அமைப்புகள் கூட செயலிழந்தன. அந்த தருணத்தில் பயத்திற்கு இடையே எம்மா குர்ஆனில் படித்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையை உரைத்தார். அப்போது எங்கிருந்தோ ஒரு மென்மையான ஒளி தோன்றியது. காக்பிட் முக்கிய கருவிகளை ஒளிரச் செய்தது. அமைப்புகள் திரும்ப வரும் வரை அந்த ஒளி அவளை பாதுகாப்பாக வழிநடத்தியது. என்ன நடந்தது? அந்த ஒளி எங்கிருந்து என்று இணை பைலட் ஹெலன் அதிர்ச்சியுடன் கேட்டார். எம்மாவுக்கு விஞ்ஞான விளக்கம் இல்லை. பிளாக் பாக்ஸ் அமைப்பு பழுதையும் அதன் விசித்திரமான மீட்பையும் பதிவு செய்ததுவானால் அந்த ஒளியை பற்றி எதுவும் பதிவு செய்யவில்லை. இந்த இரண்டாவது விளக்க முடியாத சம்பவத்திற்கு பின்னம்மா விஞ்ஞானத்திற்கு அப்பால் ஒரு சக்தி உள்ளது என்று நம்பத் தொடங்கினார். திரும்பி அவள் இஸ்லாமை மேலும் ஆழமாக கற்றுதினசரி பிரார்த்தனைகளை தொடங்கினார். அவளைச் சுற்றியிருந்த வெற்றிடம் படிப்படியாக மறைந்தது. அதற்கு பதிலாக ஒரு ஆழமான நோக்கமும் தொடர்பும் நிரம்பியது. ஒரு லே ஓவரின் போது எம்மா உம்ராவுக்கு மக்காவை சந்தித்தார். இஸ்லாமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் புனித இடத்திற்கு ஒரு அறியப்படாத சக்தி அவளை ஈர்த்தது. காபாவுக்கு முன்னிறம் மற்றும் இனம் வேறுபாடின்றி ஒன்றாக நிற்கும் முஸ்லிம்களைக் கண்டு அவள் கண்ணீர் வடித்தார். அந்த தருணத்தில்தான் தேடிக்கொண்டிருந்ததை கண்டுபிடித்து விட்டதாக எம்மாவுக்கு தெரிந்தது. பாஸ்டனுக்கு திரும்பிய எம்மா நூரின் மற்றும் சில முஸ்லிம் நண்பர்களின் இருப்பில் ஷஹாதா அறிவித்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.